புதுச்சேரி அரசு சார்பில் நடைபெற்ற ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின தினவிழாவை புறக்கணித்து பழங்குடியின மக்கள் காந்தி சிலை அருகே மேளம் கொட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் தினவிழா கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி பழங்குடியின மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கியதுடன் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார். அப்பொழுது கடந்த 20 ஆண்டு காலமாக மனைப்பட்டா கேட்டு போராடுவதாகவும் இதனை வழங்காமல் அரசு அலைக்கழித்து வருவதாக எதிர்ப்பு தெரிவித்த பழங்குடியின மக்கள் விழாவை புறக்கணித்து வெளியேறினர். தொடர்ந்து கடற்கரை காந்தி சிலை அருகே சென்ற அவர்கள் தங்களது கோரிக்கைகளை அரசுக்கு தெரிவிக்கும் வகையில் மேளம் கொட்டி எதிர்ப்பை தெரிவித்தனர். இதுகுறித்து அவர்கள் கூறும் பொழுது, இலவச மனைப்பட்டா கேட்டு பல ஆண்டுகளாக போராடி வருகிறோம். ஆனால் இதுவரை அரசு அதை கண்டுகொள்ளவில்லை. இந்த விழா என்பது பழங்குடியின மக்களை பின்னோக்கி அழைத்து செல்லும் விழா. குறிப்பிட்ட அவர், மத்திய அரசுக்கு பெயருக்காக காட்டுவதற்காகவே புதுச்சேரி அரசு விழா நடத்துவதாகவும் குற்றம் சாட்டினார்.